ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாளை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விளாக் தான். எப்போவுமே டூர்லாம் போகிறோம் அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணியிருப்போம். முந்தின நாள் நைட்டே எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து கிளம்புவோம். ஆனால் இந்த டூர் கொஞ்சம் வித்தியாசமானது. காலையில் 7 மணிக்கு பிளான் பண்ணோம், 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். காலையில் எப்பவும் போல் எந்திரிச்சிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த வால்பாறை அடிக்கடி கண்ணில் பட்டுட்டே இருந்தது. சரி இன்றைக்கி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம். மே மந்த் தம்பிக்கு ஸ்கூல் லீவ் விட்டப்பெல்லாம் எங்கெங்கேயோ போகணும் நிறைய பிளானிங் வச்சுருந்தோம். ஆனால் நம்ம பிளான் பண்ணால் அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கலை. இந்த மாதிரி பிளானிங்கே இல்லாமல் டக்குன்னு கிளம்புற ஒவ்வொரு ட்ரிப்பு தான் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இது வந்து ஒரு 1 டே ட்ரிப்பு தான். காலையில் ஒரு 8 மணிங்கும் போது வீட்டில் இருந்து கிளம்பணும். குயிக்காக ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால பேக்கிங்லாம் எதுவும் பெருசாக இல்லை. தம்பிங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து உடனே கிளம்பிட்டோம். பொள்ளாச்சி போகிறோம் அப்படின்னா சொல்லவே வேணாம். என்ட்ரு ஆகும்போதே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். திருமண பக்கம் எல்லாம் தென்னை மரமாக தான் கண்ணில் பட்டுச்சு. ஆடி காற்று சொல்லவே வேணாம், ஆளை அள்ளிட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு காற்று. ரோட்டில் போக போக அப்படியே 2 பக்கம் மரம், ஆப்போசிட்டில் மலைன்னு பார்த்துட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பிளானிங்கே இல்லாமல் டக்குன்னு கிளம்புனதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே போகிற வழியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே பசங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. அதனால பொள்ளாச்சியில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் அங்கங்கே காரை நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் கிளம்புனோம். பொள்ளாச்சி போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆலியார் டேம் தான். ஆலியார் டேமில் கீழே இருக்க பார்க் மட்டும் பார்த்துட்டு மேலே வந்துட்டு போயிட்டு டேம் வியூ வந்து பார்க்கல. எப்படியும் வால்பாறை தான் போகிறோம். போகிற வழியில் வந்து டேமோட வியூ வந்து இருக்கும். அதனால கீழே இருக்க பார்க்கில் மட்டும் கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பிளேஸு. ஆல்ரெடி 2 வாட்டி இந்த டேமுக்கு ஆல்ரெடி போயிருக்கிறதுனால டேம்யும் மேலே ஏறி பார்க்கல. கீழே இருக்க பார்க்லாம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போனது சாட்டர்டேங்கிறனால ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து டூர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. உள்ளூருக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸாக ஈவினிங் டைமில் 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் பார்க்கில் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் போனது ஒரு 1 டே ட்ரிப் தான். அதனால் ஒரு ½ அன் ஹவர் மட்டும் உள்ளே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களாம் நிறைய பேர் இருந்ததுனால மார்னிங் டைமாக இருந்தால் கூடமே பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நல்லாவே வந்து சேஞ்ச் தெரிஞ்சுது. நாங்கள் வந்தப்போ சீசன் இல்லையா என்னமோ தெரில, ஆனால் தண்ணி வந்து சுத்தமாகவே இல்லை. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் இறங்கி நல்லா ஜாலியாக தண்ணியில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு கீழேயே வந்து தண்ணி வந்து நிறையா இருந்தது. பார்க் அப்படிங்கிறதுனால பசங்களுமே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கங்கே நின்று நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பொள்ளாச்சியில் இருந்துட்டு வால்பாறை பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆமாம், ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். போகிற வழி எல்லாமே ஹில்ஸ் தான். இந்த ஆலியார் டேம்லேருந்து ஒரே ஒரு டேர்னிங் தான். டேர்ன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த டேமோட வியூ வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆழம்லாம் இல்லை. பிரகிக்கே பார்த்திங்கன்னா கால் முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருந்தது. கொஞ்ச நேரம் வந்து இறங்கி தண்ணியில் வந்து நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அப்படியே டேம் வியூ பார்த்துட்டு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணதும் போதும் வயிற்றில் அப்படியே கடமுடான்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். வால்பாறை போகும்போது போகிற வழியில் வந்துட்டு நிறைய யானைலாம் வரும், அனிமல்ஸ்லாம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போகிற வழியில் சுற்றி சுற்றி பார்த்துட்டே போனோம். நல்ல வேலை நாங்கள் போகிற நேரத்துக்கு எதுவும் வரல. ஹில்ஸ் ஏறுறதுமே ரொம்ப பெருசாலாம் இல்லை. அந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்துட்டு பெண்டெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு ரோடு மாதிரி போயிட்டு லைட்டாக பெண்ட் ஆகுற மாதிரி தான் இருந்தது. ஹில்ஸ்லாம் போகும்போது நிறைய பேருக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். எப்போவுமே ஹில்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னா ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா கண்ணை இறுக்கி அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவேன். ஹில்ஸ் ஏறினதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் எழுப்பி ஹில்ஸ் ஏறியாச்சு எந்திரின்னு சொன்னால் தான் எழுந்திருப்பேன். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி சென்சேஷன் எதுவுமே இல்லை. ரொம்பவே ஜாலியான ஒரு ட்ரிப்பாக தான் இருந்தது. போகிற வழியில் எல்லாமே நல்லா சுற்றி பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டே போகிற மாதிரி தான் இருந்தது. வால்பாறை பொறுத்த வரைக்குமே வியூஸ் மட்டும்தான். ஊட்டி, கொடைக்கானல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய பார்க் அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே வந்து டீ எஸ்டேட்டு இந்த மாதிரி வியூஸ் அதுதான் வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹில்ஸ் ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஓடை வந்து இருந்தது. அந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. தண்ணி பயங்கர ஜில்லு. நாங்கள் ஃபஸ்ட்டு இறங்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் இறங்கி நின்று குளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களுமே காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தண்ணியை பார்த்ததும் போதும் பசங்க 2 பேர்த்தையும் சுத்தமாக கையிலே பிடிக்க முடியல. 2 பேரும் கையை விட்டுட்டு ஓடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக அங்கேருந்து கூட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆல்ரெடி கிளைமேட் நல்ல கூலிங்காக இருந்ததுனால தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருந்தது. அதனால் பசங்க 2 பேர்த்தையுமே குளிக்க விடலை. சும்மா இறங்கி கால் மட்டும் நனைச்சிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
போகும்போது அப்படியே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டே அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே தான் எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது காரு பஸ்ஸு வரதை விட அந்த பைக்கில் போகிறவங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க. பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு பக்கம் அப்படிங்கிறதுனால இந்த மலையாளிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பைக்கில் வந்து வந்திருந்தாங்க. போகும்போதே அவ்வளோ ஒரு ஸ்பீடு பைக்கில். ஹில்ஸ் ஏறும்போது அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்ததில் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு அழகான இடம்னா அந்த இப்போ காமிச்சிட்ருக்க இந்த இடம் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நிஜமாவே அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு மனசே இல்லை, அப்படி இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு 2 நாள் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக மரம் செடி நல்லா கூலிங்கான காற்று சூடாக ஒரு கப் காஃபி அப்படின்னு இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல போய் ஒரு 2-3 நாள் இருக்கலாம். மற்றபடி சுற்றி பார்க்குறதுக்கு பார்க்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுற கிளைமேட்டு டீ எஸ்டேட். இந்த கிளைமேட்டுக்காகவும் இந்த வியூக்காகவுமே இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இங்கே இருக்கலாம் போல் இருந்தது. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். டைம் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 2 மணி தான் இருக்கும். நல்லா மேகம்லாம் சோர்ந்து நல்லா கருத்து போய் சிலு சிலுன்னு காற்று நல்லா மழை வர மாதிரி இருந்தது. இப்படி இருக்க ஒரு கிளைமேட்டில் இருந்துட்டு சூடாக ஒரு கப் காஃபியோட நல்லா சூடாக இருக்க பஜ்ஜி போண்டா சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அப்படியே ஒரு ஓரமாக டீ கடையில் நிறுத்திட்டு பஜ்ஜி போண்டா சூடாக ஒரு கப் காஃபின்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பினோம். மேகம்லாம் நல்லா கருத்து போயிட்டு ஃபுல்லாக காத்தடிக்கிறத பார்த்தா நல்லா மழை பெய்யும் தான் நினச்சோம். நல்ல வேளை நாங்கள் திரும்ப ரிட்டன் வர வரைக்குமே மழை இல்லை. பிரகிக்குமே இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஊட்டிலாம் கூட்டு போயிருக்கோம். ஆனால் அப்போ ரொம்ப குழந்தையாக இருந்ததுனால அவனுக்கு அவ்வளோவா விவரம் தெரியல. இப்போ வந்து ஓரளவுக்கு தெரியுது. அதனால வந்து ஃபுல்லாக நல்லா வேடிக்கை பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிட்டே வந்தான். ஒரு வழியாக ஒரு 2:30 அப்படிங்கும் போதெல்லாம் வந்துட்டு வால்பாறை ஊருக்குள்ளே வந்து போயிட்டோம். வால்பாறை ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறக்கு என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டோம். ஆனால் வர வழியில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். வால்பாறையில் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களுமே வந்து உள்ளே போயிட்டு கேட்டு பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து அலௌடு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சீசன் டைமில் மட்டும்தான் அலௌடு. இப்போ வந்து மழை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அலௌடு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே சும்மா வந்துட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு. பிரணவ் கூட அங்கங்கே அப்படியே டயர்டாகி தூங்கிட்டான். பிரகி கடைசி வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். வால்பாறை ஓரளவுக்கு பார்த்து முடிச்சுட்டு ஒரு 5 o'clock போல் கூழாங்கல் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதையுமே போய் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு தான் போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த கடையெல்லாம் நல்லா நெருக்கமாக ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது. இந்த இடத்த பார்க்கும்போது தான் நிஜமாவே இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்க மாதிரி 2 பக்கம் கடைகள் ஷாப்பிங் பண்ணுற ஏரியா இதெல்லாமே இங்கே வந்து இருந்தது. அந்த கூழாங்கல் ஆறுக்கு போனோம் அப்படின்னா அங்கேயுமே வந்துட்டு அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கீழெல்லாம் இறங்கிலாம் இப்போ வந்து சீசன் இல்லை குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் மேலேருந்து வியூ மட்டும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். மற்ற இடத்த பார்க்குறதுக்கும் இந்த இடத்த பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. மற்ற இடத்துல ஃபுல்லாக எல்லாமே க்ரீனிஷாக இருந்தது. ஆனால் இங்கே அந்த கூலிங்க்கு அந்த செடியோட கலரே வேறு மாதிரி இருந்தது. இதுவும் ஒரு மாதிரி நல்லா சூப்பராக தான் இருந்தது. நாங்கள் போன இந்த டைமில் இறங்கி குளிக்கிறதுக்கு இங்கேயுமே அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்ச நேரம் அப்படியே மேலேயே நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கிளைமேட்டுமே இன்னும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பயங்கர கூலிங் ஆகிடுச்சு. இந்த கூலிங்க்கு நல்லா சூடாக வந்துட்டு ஸ்வீட் கார்ன் நிலக்கடலை அப்புறம் காடை முட்டை மாங்காயில் பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் கார்ன் நல்லா சூடாக இருந்தது. உப்பு மிளகாத்தூள் போட்டு அதையுமே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பும் போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5:45 6 o'clock இருக்கும். இப்போ வந்து ஹில்ஸ் இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு 7 o'clock போதெல்லாம் கீழே வந்து இறங்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டாயிடும். அதனால போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 1 day ட்ரிப்பாக இருந்தாலுமே நல்ல ஒரு சூப்பரான இந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிப்பாக தான் இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி 1 day ட்ரிப் வால்பாறைக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் மட்டும் கொஞ்சம் குயிக்காக அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி கிளம்புனதே லேட்டு. ஸோ நாங்கள் வால்பாறைக்குள்ளே என்ட்ராகும் போதே மதியம் வந்து ஒரு 1 மணி போல் ஆயிடுச்சு. வால்பாறை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நாள் போதும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. அந்த கிளைமேட்டு வியூஸ் அவ்வளோதான். நைட் டைம் அந்த கூலிங் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போனோம் அப்படின்னா 1 day மட்டும் தங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளம்பலாம். அங்கேருந்து கிளம்பும் போது கிளைமேட்டு அப்படியே அவ்வளோ ஒரு சில்லுன்னு நல்லா இருட்டு கட்டி ஃபுல்லாக கருகுமுன்னு மழை வர மாதிரி இருந்தது. ஆனால் இறங்க இறங்க அப்படியே வந்துட்டு கிளைமேட்டே சேஞ்ச் ஆகி நல்ல வெளிச்சமாக இருந்தது. 7 மணிங்கும் போதெல்லாம் பொள்ளாச்சிக்கு வந்துட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஈரோடு வந்து ரிட்டன் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போது வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ணன்
ஏய் அழகு, அம்மா பார்த்து சிரிங்க. இங்க பாரு, அம்மாவை பார்த்து உட்காருங்க. கையை கீழே வை.